தெருவில் போகின்றவன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று உலகின் அமைதியையாவது கெடுக்காமல் இருக்கிறான். இந்த வாய் சொல் வீரனோ குழப்புகிறான், மனித இனத்திற்கே தீங்கு செய்கிறான். பார்க்கப்போனால் ஆன்மீகம் என்பது அனுபூதியே. எனவேதான் வாய் வார்த்தைக்கும் உள்ளுணர்வு அனுபவத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். நமது ஆன்மாவின் அடித்தளத்தில் அனுபவித்து உணர்வதே அனுபூதி. இதை புரிந்து கொள்ள சாதாரண அறிவு போதுமானது. ஆனால் இந்த விஷயத்தில் சாதாரண அறிவைப் போல் அவ்வளவு அசாதாரணமாக காணப்படுவதும் வேறொன்றும் இல்லை. நாம் இப்போது பெற்றுள்ள மனித இயல்பு காரணமாக எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நிலையில் இறைவனை மனிதனாகத்தான் நம்மால் காண முடியும். எடுத்துக்காட்டாக, எருமை ஒன்று இறைவனை வழிபட விரும்புவதாக வைத்துக் கொள்வோம். அது தன் இயல்பிற்கு ஏற்ப அவரை ஒரு மிகப்பெரிய எருமையாக பார்க்கும். ஒரு மீன் இறைவனை வழிபட விரும்பினால் அது அவரை பெரியதொரு மீனாக காணும். மனிதனும் இறைவனை மனிதனாகவே நினைக்க முடியும். இந்த பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் நலிந்த மனத்தின் கற்பனை கோளாறுகள் அல்ல. மனிதன், எருமை, மீன் அனைத்தையும் பல்வேறு பாத்திரங்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த பாத்திரங்கள் எல்லாம் நீரை நிரப்பிக்கொள்ள கடவுளாகிய கடலுக்கு செல்கின்றன. ஒவ்வொன்றும் தங்கள் வடிவத்திற்கும் கொள்திறனுக்கும் ஏற்ப நீரை நிரப்பிக் கொள்கின்றன. மனிதனில் நீர் மனித வடிவை கொள்கிறது. எருமையில் நீர் எருமையின் வடிவம் கொள்கிறது. மீனில் நீர் மீனின் வடிவம். இந்த ஒவ்வொரு பாத்திரத்திலும் கடவுள் என்னும் கடலின் அதே நீர்தான் இருக்கிறது. மனிதன் இறைவனை மனிதனாகவே காண்பான். மிருகங்களுக்கு இறைவனை பற்றிய ஒரு கருத்து இருக்குமானால் அவை அவரை ஒரு மிருகமாகத்தான் காணும். ஒவ்வொன்றும் தத்தம் லட்சியத்திற்கு ஏற்றபடி இறைவனை காண்கிறது. எனவே இறைவனை மனித வடிவில் காண்பதை நம்மால் தவிர்க்க முடியாது. அவனை மனிதனாகத்தான் வழிபட்டாக வேண்டும், வேறு வழி இல்லை. இரண்டு வகை மனிதர்கள் இறைவனை மனிதனாக வழிபடுவதில்லை. ஒன்று மதம் என்பதே இல்லாத மனித மிருகங்கள். மற்றொன்று மனித இனத்தின் பலவீனங்களையெல்லாம் தாண்டி சென்றுவிட்ட பரமஹம்சர்கள். பரமஹம்சருக்கு இயற்கை அனைத்துமே ஆத்மஸ்வரூபமாக விளங்குகிறது. அவர் மட்டுமே இறைவனை உள்ளது உள்ளபடி வணங்க முடியும். இங்கும் மேலே கூறியபடி இரு துருவங்கள் சந்திக்கின்றன. ஒருவர் அறியாமையின் எல்லையில் நிற்கிறார், மற்றொருவர் அறிவின் எல்லையில் நிற்கிறார். இருவருமே வழிபாட்டு செயல்களில் ஈடுபடுவதில்லை. மிருகம்போல் வாழும் மனிதன் தன் அறியாமை காரணமாக வழிபடாமல் இருக்கிறான். ஜீவன் முக்தனோ தன்னிடமே இறைவனை கண்டுவிட்டதால் வழிபடுவதில்லை. இந்த இரண்டு துருவங்களுக்கு இடையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுள் யாராவது நாம் இறைவனை மனித வடிவில் வழிபடப் போவதில்லை என்று சொன்னால் அவனிடம் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். அவனை பற்றி வேறென்ன சொல்வது? கடுமையாக எதுவும் பேச வேண்டாம் என்பதற்காக அவன் பொறுப்பின்றி பேசுபவன் என்று சொல்வதுடன் மட்டும் விட்டுவிடுவோம். அவனது மதம் பித்து பிடித்த காலியான மூளைகளுக்கு மட்டுமே. மனிதர்களுடைய குறைபாடுகளை கடவுள் அறிந்து கொள்கிறார். எனவே மனிதகுலத்தின் நன்மைக்காக மனிதனாக வருகிறார். எப்போதெல்லாம் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் என்னை நான் பிறப்பித்துக் கொள்கிறேன். தர்மத்தை நிலைநாட்டவும், தீமையை அழிக்கவும், நல்லவர்களை காக்கவும் யுகந்தோறும் நான் வருகிறேன். நான் பிரபஞ்சத்திற்கே தலைவன் என்ற எனது உண்மை நிலையை அறியாமல் மனித வடிவம் தாங்கியுள்ள என்னை கேலி செய்கிறார்கள் முட்டாள்கள். அவதாரத்தை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் அருளியது இது. வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது சிறு சிறு குளம், குட்டைகளும் சாக்கடைகளும் கூட எந்த முயற்சியுமின்றி நிரம்பி விடுகின்றன. அதுபோல் அவதார புருஷர் ஒருவர் உலகிற்கு வரும்போது உலகில் ஆன்மீக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எங்கும் எதிலும் ஆன்மீகம் நிறைந்து வான் வரைக்கும் பரவியிருப்பதை மக்கள் உணர்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார். சுவாமி விவேகானந்தரின் பக்தியோகம்
சொற்பொழிவு குறிப்புகள். 1. பக்தியோக பாடங்கள். பக்தி மூலம் யோகம். ராஜயோகம் மற்றும் சுவாச பயிற்சிகள் பற்றி இதுவரை கண்டோம். இனிமேல் பக்தி மூலம் யோகம் பற்றி பார்ப்போம். எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட யோகம்தான் தேவை என்பதில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பல வழிகளையும் பல லட்சியங்களையும் உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று பொருந்தக்கூடும். நமது உடல், ஆன்மா, அறிவு, செயல் ஆகிய அனைத்தும் இயல்புடன் வளர்ந்து முழு மனிதர்களாக திகழ நாம் விரும்புகிறோம். நாடுகளும் தனி மனிதர்களும் இவற்றில் ஏதாவது ஒன்றில் அதிக வளர்ச்சி பெற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதைத் தவிர மற்றவை விளங்குவதில்லை. ஏதாவது ஒன்றில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதால் மற்ற எதையும் பார்க்கவும் முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் பலமுக பரிமாணம் உடையவர்களாக இருப்பதுதான் லட்சியம். ஒருவருக்கொருவர் அனுதாபமோ ஆதரவோ காட்ட முடியாத அளவிற்கு நாம் ஒரு பக்க சார்பு உடையவர்களாக இருக்கிறோம். உலகின் துன்பங்களுக்கு இதுதான் காரணம். பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கத்திலிருந்து ஒருவன் சூரியனை பார்ப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அவன் சூரியனின் ஒரு தோற்றத்தை காண்கிறான். ஒருவன் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கிறான். மற்றொருவன் மூடுபனி வழியாக பார்க்கிறான். இன்னொருவன் மலை உச்சியிலிருந்து பார்க்கிறான். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சூரியன் ஒவ்வொரு விதமாக தோன்றுவான். தோற்றங்கள் பல, ஆனால் உண்மையில் சூரியன் ஒன்றே. தோற்றங்கள் பல, காட்சி பொருள் அதாவது சூரியன் ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதனும் தனது இயல்பிற்கு ஏற்ப ஒரு தனிப்போக்கு உள்ளவன். சில லட்சியங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை அடைவதற்காக ஒரு குறிப்பிட்ட பாதையையும் வகுத்துக் கொள்கிறான் அவன். ஆனால் லட்சியம் என்பது எப்போதும் எல்லோருக்கும் ஒன்றே. ரோமன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் ஆழமும் ஆன்மீகமும் உடையவனாக இருக்கிறான். ஆனால் அவனிடம் பரந்த மனப்பான்மை இல்லை. யூனிடேரியன் பிரிவை சேர்ந்தவனுக்கு பரந்த மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் அவன் ஆன்மீகத்தை இழந்துவிட்டான். மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் முக்கியத்துவம் உள்ளது என்று அவன் கருதுகிறான். ரோமன் கத்தோலிக்க மதத்தின் ஆழமும் யூனிடேரிய நெறியின் பரந்த மனப்பான்மையுமே நமக்கு தேவை. நாம் வானம் போன்று பரந்தும் கடல் போன்று ஆழமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். கொள்கை வெறியனின் உற்சாகமும் இறை உணர்வாளனின் ஆழமும் ஆஞ்ஞேயவாதியின் பரந்த நோக்கமும் நமக்கு வேண்டும். சகிப்புத்தன்மை என்பதற்கு இப்போது தவறான பொருள் கொள்ளப்படுகிறது. தான் உயர்ந்த நிலையில் இருப்பதாக எண்ணும் கர்வம் பிடித்த ஒருவன் பிறர் மீது இரக்கத்துடன் கீழ்நோக்கி பார்ப்பதை சகிப்புத்தன்மை என்கிறார்கள். இது ஆபத்தான கருத்து. நாம் எல்லோரும் ஒரே லட்சியத்தை நோக்கி ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறோம். அவரவர் மனோநிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு பாதைகளில் போகிறோம். நாம் பலமுக பரிமாணம் உடையவர்களாக வேண்டும். இதற்கு மேலே சென்று எந்த மாறுதல்களையும் ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல் பெற்றவராக வேண்டும். பிறருடைய வழியை நாம் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது. அதைவிட கடினமான காரியம் ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது மற்றொருவரின் நெறியில் ஆதரவுடன் சென்று இறைவனை நாடும் அவரது முயற்சியிலும் நோக்கங்களிலும் அவருடன் உணர்ச்சிமயமாக ஒன்றுபட வேண்டும். ஒவ்வொரு மதத்திலும் உடன்பாடு, எதிர்மறை என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அவதாரம், மூவர், இயேசுவின் மூலம் மோட்சம் அடைதல் ஆகியவற்றை பற்றி நீங்கள் சொல்லும்போது நான் அவற்றை ஆமோதிக்கிறேன். நல்லது, இவைகளெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை தவிர உண்மையான மதம் வேறு இல்லை, பைபிளை தவிர தெய்வீக நூல்கள் வேறு இல்லை என்று சொல்ல வரும்போதுதான் நிறுத்துங்கள். உங்கள் கதவை அடைக்கும்போது, பிற மதங்களின் உண்மைகளை நீங்கள் மறுக்கும்போது என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்வேன். ஒவ்வொரு மதமும் தெரிவிக்க வேண்டிய செய்தி இருக்கிறது, கற்பிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. ஆனால் ஒரு மதம் மற்ற மதங்களை மறுக்கும்போது, மற்ற மதங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அது எதிர்மறையான, அதனால் ஆபத்தான ஒரு போக்கை பின்பற்றுகிறது.
எங்கே தொடங்குவது எங்கே முடிப்பது என்று அதற்கு தெரியவில்லை. ஒவ்வொரு சக்தியும் ஒரு சுற்று வந்து முடிவடைகிறது. மனிதன் என்று நாம் சொல்லும் சக்தி எல்லையற்ற இறைவனிடமிருந்து வந்தது. ஆகையால் அவரிடமே திரும்பி சென்றாக வேண்டும். 2 வழிகளில் கடவுளிடம் மனிதன் திரும்பி செல்லலாம். இயற்கையை அனுசரித்து நிதானமாக திரும்பி செல்வது ஒரு வழி. மனிதனை இந்த வழியிலேயே விட்டுவிட்டால் அவன் ஒரு சுற்றை முடித்து கடவுளிடம் திரும்பி செல்வான். ஆனால் அந்த பாதையில் மேலும் செல்லாமல் நமது அக ஆற்றலின் பலத்தால் பலவந்தமாக பின்புறம் திரும்பி கடவுளை காண்பது மற்றொரு வழி. இதனை குறுக்கு வழி எனலாம். இதைத்தான் யோகி செய்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தனது இயற்கைக்கு ஏற்ற ஒரு லட்சியத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த லட்சியமே ஒரு மனிதனின் இஷ்டம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அதை புனிதமானதாக, ஆகவே இரகசியமானதாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் இஷ்டத்தையே வழிபடுங்கள். நமக்கு உரிய முறையை தெரிந்து கொள்வது எப்படி? அது கடினமானதுதான். ஆனால் தொடர்ந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்தால் அது தானே வரும். கடவுள் மனிதனுக்கு அளித்த சிறப்பு கொடைகள் 3. அவை மனித உடல், முக்தியில் நாட்டம், முக்த புருஷர் ஒருவரின் உதவி.